Hello students, welcome to Max and Tamil channel. 11th standard Max Trigonometry, exercise 3.10, 11th sum. A farmer wants to purchase a triangular shaped land with sides 120 feet and 60 feet and the angle included between these two sides is 60 degree. If the land cost rupees 500 per square feet, find the amount he needed to purchase the land. Also find the perimeter of the land. இப்போ டூ சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் லேண்டை ஒரு ஃபார்மர் வாங்க விரும்புகிறாரு. அதை ஏபிசி, அந்த ட்ரையாங்குலர் ஃபீல்டு எப்படி வைக்கிறோம், ஏபிசி. அதனுடைய ரெண்டு சைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று 120, இன்னொன்று 60. இந்த ரெண்டு லைனுக்கும் பிட்வீன் ஆங்கிள் என்னது 60 டிகிரி. நான் இதை ஏபிசின்னு எடுத்திருக்கேன். இதுக்கு ஆப்போசிட் சைட் ஏ, இதுக்கு ஆப்போசிட் சைட் பி, சிக்கு ஆப்போசிட் சைட் சி. அப்போ சி வந்து 120 ஃபீட், பி வந்து 60 ஃபீட், ஏ தெரியாது. ஆனால் என்ன கேட்குறாங்க, பெரிமீட்டர் ஆஃப் த லேண்ட். பெரிமீட்டர் ஆஃப் த லேண்ட்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. பியும் சி இருக்குது, அப்போ ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஆங்கிள் ஏயும் நமக்கு என்னது கொடுத்துருக்காங்க, 60 டிகிரின்னு கொடுத்தாச்சு. புரியுதாமா? யூசிங் கொசைன் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு b square plus c square minus 2bc cos a. a square equal to b square 60 square, c வந்து 120 square minus 2 into b 60, c வந்து 120 cos 60. 60 square வந்து 3600, 120 square 14400 minus 2 into 60 into 120. ரெண்டு 0 போட்டாச்சு. 2 6 are 12, 12 12s are 144. cos 60 1/2. இப்போ இதில் கேன்சல் பண்ணலாம். 2 கேன்சல் பண்ணால் 7 2s are 14, 2 2s are 4, 0 0. ஓகேயா? அப்புறம் 3600 14,000 ப்ளஸ் 14,400 மைனஸ் 7,200. இப்போ 16,000 ப்ளஸ் 14,400 ஆட் பண்ணால் 18,000 வருது. அதை 7,200 சப்ட்ராக்ட் பண்ணால் 10,800. ஏ ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்குது, 10,800. நம்ம ஏ கண்டுபிடிக்கணும். ஈஸியாக என்ன பண்ணுற, ஏ ஸ்கொயரை 10800 இருக்கனால 100 into 108ன்னு எழுதிடுறேன். இப்போ இதுக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கல, 10 ஸ்கொயர், அதனால 100 எழுதிட்டேன். 108 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். 2 5 2s are 10, 2 2s are 4, again 2 2 2s are 4, balance 1, 2 7s are 14, 3 3 9 3s are 27, அப்புறம் again 3 3 3s are 9. இப்போ 108 எப்படி எழுதலாம், 4 2 2s are 4, 3 3s are 9. இதுக்கு ஒரு பேர் இல்லை. ஓகேயா? அதனால 4 into 9 into 3ன்னு எழுதிட்டேன். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர், 100க்கு 10 ஸ்கொயர், 4க்கு 2 ஸ்கொயர், 9க்கு 3 ஸ்கொயர் இன்ட்டு 3. அப்போ ஏ எப்படி எழுதலாம், 10 into 2 into 3 into, இதுக்கு ரூட் கிடையாது அதனால √3ன்னு எழுதியாச்சு. ஏ ஸ்கொயரை ஏல எழுதுது. அப்போ 10 into 2 20, 23s are 60, √3. ஏ கண்டுபிடிச்சாச்சு, 60 √3 ஃபீட். ஏ கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், பெரிமீட்டர் ஆஃப் த லேண்ட். பெரிமீட்டர் ஆஃப் த லேண்ட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏ வந்து நம்ம 60 √3, பி வந்து என்னது 60, சி வந்து 120. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 60 + 120 180, 60 √3, தட் இஸ் 180. இதை ரெண்டையும் ஆட் பண்ணக்கூடாது இல்லையா, 180 + 60 √3 ஃபீட்டுன்னு பெரிமீட்டர் கிடச்சிச்சு. அப்புறம் இங்கே ஃபைண்ட் த அமௌண்ட் ஹி நீடட் டு பர்ச்சேஸ் த லேண்ட். அப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்குலர் ஃபீல்டு ஏபிசிக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 1/2 பிசி சைன் ஏ, 1/2. ஏன்னா பிசி ஆங்கிள் ஏ தெரியும், பியினுடைய வேல்யூ தெரியும், சியினுடைய வேல்யூ தெரியும். இதுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. எந்த ஃபார்முலா ஆப்டாக இருக்குமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டாக இருக்கும். 1/2 into பிசி சைன் ஏ, பிசி சைன் ஆங்கிள் ஏ தெரியறனால 1/2 60, பி வந்து 60, சி வந்து 120, சைன் ஆங்கிள் ஏ வந்து 60. 1/2 60 into 120 into சைன் 60 வந்து √3/2, 2 30s, அப்புறம் 2 60s. அப்போ 30 into 60, ரெண்டு 0 போட்டாச்சு. 6 3s are 18, 1800 √3ன்னு வருது. இந்த √3க்கு நம்ம என்ன வேல்யூ போடணும், 1800
இன்ட்டு 1.732 √3க்கு வேல்யூ இல்லையா, அதை போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3117.6ன்னு கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3117.6 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு என்ன செய்யுது கிடைக்குது. ஓகேயா, ஏரியா நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ காஸ்ட் ஆஃப் லேண்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோவா ₹500ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் 3117.6 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட். அப்போ 500 இன்ட்டு 3117.6 இல்லையா, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வருது 15,58,800 அமௌண்ட் கேட்டிருக்காங்களா. அமௌண்ட் டு பி நீடட் டு பர்ச்சேஸ் த லேண்டுக்கு எவ்வளோ வேணும் அமௌண்ட் 15,58,800 rupees நமக்கு தேவை. அவ்வளோதான் இந்த சம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.